அதிசயமான வசனம் 46வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடைக்கலம் என்றால் ஆபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளும் பாதுகாப்பான இடம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாதுகாப்பான மறைவிடமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். நம்முடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக அவர் இருக்கிறார். அனுகூலமான என்றால் நன்மையான. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். 3வது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மோடு கூட துணை நிற்கிறார் என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. மனிதர் உங்களோடு கூட இருக்கிறாங்களா, இல்லை என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கும்போது அநேகர் நம்மோடு கூட இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் நம்மோடு கூட இருக்கும். ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க நம்மோடு கூட இருப்பாங்களான்னு கேட்டா நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? 50-50 சான்சஸ் தான். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆபத்தான சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான துணையாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு அடைக்கலமான பாதுகாப்பான அரணாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வேதத்தில் இருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதன் பின் நாம கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் துணையாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆதார வசனம் 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திடமனதாயிரு என்றால் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரியங்களை நடத்துங்கள், அதாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நாம் திடமனதாக தைரியமாக நம்முடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. யாருக்கு துணை செய்வார் என்றால் உத்தமனுக்கு. உத்தமன் என்றால் உண்மையுள்ளவன். பிரியமானவர்களே, நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் மாத்திரமே துணையாக இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீதிமானாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தரே நமக்கு துணையாக இருப்பார். எல்லா ஆபத்தான சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பலன் இருக்கும், சில பேருக்கு அதே பலன் இருக்காது, வெவ்வேறாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். ஆராய்ந்து முடியாத அதிசயமான எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நமக்காக தேவன் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நமக்கு துணையாக இருந்தார் என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்களை நம்ம எளிதில் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க யாராவது எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் உத்தமனாய் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை கர்த்தர் வழிநடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. 2வது, நம்புகிறவனுக்கு கர்த்தர் துணை. ஆதார வசனம் 115வது சங்கீதம் 9 முதல் 11வது வசனம். இந்த வசனங்களில், இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் முதலாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கேடகமாக இருப்பார். கேடகம் என்றால் பாதுகாப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம் கர்த்தரை நம்பும் பொழுது மாத்திரமே பாதுகாக்கப்படுகிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் பயத்தோடு காணப்படுகிறீங்க, குழப்பத்தோடு காணப்படுகிறீங்க, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பூர்ண அன்பில் பயமில்லை என்று. கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான்கள் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, முன்பு சொன்ன வசனத்தின்படி பூர்ண அன்பு கர்த்தர் மீது வைக்கும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையில் வீணான மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக, பாதுகாப்பாக, கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாக கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவித்து காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை முதலாவது நம்ப வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். வாயினால் மாத்திரமல்ல, உங்கள் செயலினால் அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே முழுமையான பாதுகாப்பை, அதாவது கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 146வது சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் அவர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை உண்மையாக இருக்கிற பட்சத்தில், விசுவாசத்தில் நாம் வளருகிறவர்களாய் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாவீது விதமாக சொல்லுகிறார், நீர் துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆதார வசனம் 63வது சங்கீதம் 7வது வசனம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை துணையாக கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதை எப்படி செட்டைகளின் நிழலிலே களி கூற பண்ணினாரோ, களி கூறுதல் என்றால் மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டளையிடும் வண்ணமாக அவர் உங்களுக்கு கேடகமாக, பாதுகாப்பாக, அரணான கோட்டையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசிக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை அவர் சந்தித்தார். அவர் நம்பின மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சியை செய்தார்கள். ஆனால் அவனுடைய மனமகிழ்ச்சி வேதமாக இருந்தது. இரவும் பகலும் அவன் வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, தாவீதை போல வேதவசனம் உங்களுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அது உங்களுடைய சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு துணையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய செட்டைகளின் நிழலின் கீழ் நீங்கள் கலிகூறத்தக்க, மகிழ்ச்சி அடையத்தக்க வண்ணமாக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில சவுலுக்கு விரோதமாக பயந்து அநேக இடங்கள்ல அவன் தஞ்சம் புகுந்தான். அந்த இடத்திலும் கூட கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறான். அநேக சங்கீத புத்தகங்கள்ல தாவீது அதிகாலையில் எழுந்து கீதமாக பாடினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலும் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் பிரியத்திலும் வளர்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க முதலாவது அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். கிரியை மூலமாக அதை செயல்படுத்த வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். கடைசியாக பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணை. ஆதார வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 13 முதல் 14வது வசனம். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 4 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் வலது கையை பிடிக்கிறார். இரண்டாவது, பயப்படாதே என்று சொல்லுகிறார். மூன்றாவது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார்.
4வது, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தீங்கான காரியங்கள் நடக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக சில சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கும் பயப்படாதே என்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை உரைத்தாரோ, இன்றைக்கு உங்களுக்கும் கூட இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். உங்களை கர்த்தர் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மனுஷங்க உங்க கூட இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு முதலாவது துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இனி எம்மாத்திரம். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் முற்றும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாகவே இருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வருகிற வீணான பிரச்சனைகள், தற்காலிகமான போராட்டங்களுக்கு பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்க பயப்படும் பொழுது முதலாவது தடுமாறுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தப்பான டிசிஷன் எடுப்பீங்க. அதாவது தவறான முடிவை எடுத்து நீங்க இடறி போய் விழுந்து போவீர்கள். இதை நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் வினாவ வேண்டும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் எடுத்த உடனே பயப்பட்டு நீங்கள் காரியங்களை இன்னும் நீங்கள் கடினமாக மாற்றி விடக்கூடாது. முதலாவது நீங்கள் பயப்படாதவாறு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தாரோ உங்களுக்கும் நன்மை செய்வார். கடைசியாக ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தருக்கு இவ்விதமான ஒரு பெயரும் இருக்கிறது. நம்மை தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, அவருடைய நாசியின் சுவாசத்தினால் நமக்கு ஜீவனை கொடுத்தவர். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கர்த்தரால் நமக்கு உண்டானது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை மிகவும் அவசியம். முதலாவது நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவது, பயப்படாதவாறு அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நீதிமானுக்கு மாத்திரமே கர்த்தர் உடனடியாக இறங்க முடியும். பாவிகளின் மேல் அனுதினமும் கர்த்தர் சினம் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவ அடிமைத்தனத்திற்கு சிக்கிக் கொள்ளாதவாறு கர்த்தரை உங்கள் துணையாக நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மன விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். அது மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் கொடுப்பார். வியாதியில் வறுமையில் இருக்கிற உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, திக்கற்ற பிள்ளைகளும் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் வலது கையை பிடித்து கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீ வர நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நமக்கு துணையாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இன்றும் காணப்படுகிறது. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் ஆண்டவரே அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் அப்பா காத்து வழிநடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ ஆண்டவரே சுயசித்தம் செய்தது நிமித்தமாக நாங்கள் விழுந்து போனோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை கை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை வழிநடத்தி செல்லுகிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. நீ நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனப்பா. நீர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தையை ஒளிந்து போவதில்லை தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. வீணான பயங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய படிப்பு காரியங்கள் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஒரு உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. 10th 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே அப்பா வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய படிப்புல அவங்க ஃபியூச்சர்ல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்க ஞானவான்களை உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. தீங்கான வழிகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் அநேக பேர் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க தகப்பனே. ஆசீர்வாதமற்ற தன்மையில் இருக்கிற பிள்ளைகள் வீட்டுல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அன்றன்று நாளுக்குரிய தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசுவாசிக்கிறவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனதாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடியினால் அப்பா உடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடங்கள்ல ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் உள்ள சோர்வுகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. விடுதலை தேவைப்படுகிற எல்லா பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி இருக்கப்பட்ட இடங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேனப்பா. ஆணிப்பா இந்த உடைய கரத்தின் வல்லமையினால் அப்பா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைங்க தொடுவீராகப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையாப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்க வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தனிமையில் வாடிக்கொண்டு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. நீர் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக அரணான கோட்டையாக அப்பா பிள்ளைகள் நம்பும் ஆண்டவரே நங்கூரமாக நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஆற்றுங்க தேற்றுங்கப்பா உடைய தழும்புள்ள கரத்தினால் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நிறப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. எண்ணற்ற அற்புதங்கள் அப்பா வேதத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்ப நீர் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா குற்றங்கள் குறைகளை மாற்றுங்கப்பா. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிங்கப்பா. அழகான குழந்தையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமான சந்ததியை உடைய பிள்ளைகள் மூலமாக இயேசுவின் நாமத்தினால் நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களிடத்தில் அநேக குறைகள் இன்றும் காணப்படுகிறது ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிக்கிறோம், ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம். தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. நிலைவரமான ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்த கூடாதுப்பா. கிருபை தாங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்கிற சர்வ சதா
நாட்களிலும் நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. வேலை இல்லாமல் அப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. கர்த்தருக்கு ஏற்ற இடத்துல அப்படி சித்தத்தின் படி அப்பா நல்ல பொசிஷன்ல ஒரு வேலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல தகப்பனே, இவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. தாவீதுக்கு எப்படி உம்முடைய செட்டைகளின் கீழ் அப்பா மன மகிழ்ச்சியாக இருந்தாரோ அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலின் கீழ் அப்பா அவர்கள் சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா முடக்கங்களையும் கர்த்தர் மாற்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே புதிய ஆண்டவரே அப்பா துளிரை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கை துளிர்க்கப்படுவதாக தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வருகிற எல்லா விதமான ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போக பண்ணுங்க தகப்பனே. ஒரு வழியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க தகப்பனே. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா வஞ்சிக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இச்சை என்ற அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற பொல்லாத சர்ப்பங்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நிர்மூலமாக்குங்க. நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எல்லா பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. பாவ இச்சை அடிமைத்தனங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள்ல இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா கர்த்தருடைய வல்லமையுள்ள கிருபையினால் மீண்டும் கட்டி எழுப்ப பண்ணுங்க தகப்பனே. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் அநேக பேர் கடனின்ற சிறையிருப்புல இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுக்காக மனமிறங்குங்க தகப்பனே. அநேக லோன்கள் இஎம்ஐகளை வாங்கி இதை கட்ட முடியாதபடிக்கு கஷ்டப்படுறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா இனியோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கடன் வாங்கின எல்லாவற்றையும் ஆண்டவரே கடன் பெற்ற நபர்களுக்கு திருப்பி கொடுக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. மனிதர் கண்கள்ல தயவிரக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவாப்பா. உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா. நீர் உடைய பிள்ளைகளுக்கு திறக்கிற வாசலை ஒரு பிசாசும் ஒரு மனிதர்களும் பூட்ட முடியாது ஆண்டவரே. அப்பா நீர் வல்லவர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் மாற்றியப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இலவசமாக பிறருக்கு உதவி செய்ய இந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நாமத்தை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா நீ ராமென்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் அப்பா. மண்ணென்று எங்களை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிறீர். உத்தமனாக உடைய பிள்ளைகளை உத்தம வழியில் நடத்த போகிறீர் அப்பா. கோணலான வழிகளை இயேசுவின் நாமத்தால் செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை பிள்ளைகளுக்கு போதித்து கொடுங்க தகப்பனே. ஆவிக்குரிய தேவைகளினால் இம்மைக்குரிய தேவைகளால் உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. அப்பா முகமுகமாய் உம்மை தரிசிக்க அப்பா மறுரூபமாக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களை உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளை வளர்த்தெடுக்க கிருபையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா மனுஷனால் இது கூடாதுதான், கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இவ்வுலக வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஞானத்தினால் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வனத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அப்பா பிசினஸுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய பேர் இந்த புது வருடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்கிறாங்கப்பா, நஷ்டத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிய ஆண்டவரே அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வருமானங்களை ஈட்டத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா சிறுசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்கப்பா.
அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெறாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய யோக தேவனுடைய வல்லமையான நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.